ஹாய் வணக்கம். அனுஜன் சந்தியா இன்றைக்கு வந்து இருவரும் ஷன் திருமண மண்டபத்தில் வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சு 3 வருஷ காதல வந்து இன்றைக்கு இணைச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க, வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமா சர்ப்ரைஸா உங்களை போய் இருவரையும் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல நாங்க வந்து MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ஈவென்ட்ஸ் யக்னால இருந்து வந்திருக்கிறோம் உங்களை தேடி. எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அனோஜன் மற்றும் சந்தியா இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க. யாராக இருக்கு? ஆஹா, இப்ப 2 ஒரே பக்கம் தானே. நிச்சயமா மிஸ் பண்ணி இருக்கிறாங்க, உங்களோட வெட்டிங்க மிஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப பெரும்பாலும் வெளிநாட்டுல தான் வந்திருக்கு. மாப்பிள்ள சைடா பொம்பளை சைடான்னு பேர் எங்களுக்கு பேர் தான் போட்டு வந்திருக்கு. எந்த நாடு நாடும் போடல. உங்களோட வெட்டிங்க மிஸ் பண்ணபடியா வெளிநாட தான் இருக்கும். யாராக இருக்கு? திலீபன். யாரவங்க எங்க இருக்கிறாங்க? கனடால. இல்லை, சரி. மாப்பிள்ள ஒரு ஆளை சொல்லிருக்கீங்க, பொண்ணு ஒரு ஆளை சொல்லுங்களேன் பாப்போம். யாரு? கெஸ் பண்ண முடியல. சரி பாப்போம். ஃபர்ஸ்டா வந்து பொண்ணை வாழ்த்தி ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க, அதை ஓபன் பண்ணி பாப்போம். இருங்க இருங்க இருங்க. ரைட், உள்ளுக்கிற கிஃப்ட் எடுங்க, ஓபன் பண்ணுங்க. ரெண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு அழகான தோடு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. மற்றதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஒரு சென்ட் போத்தில் ஒன்றும் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், பொண்ணுக்கு ஃபர்ஸ்டா கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப பொண்ணோட சைடால தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம் யாருண்டு. நீங்க தப்பா பாத்தீங்க, கெஸ் பண்ண முடியல. அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? புஷ்பன். எங்க இருக்கிறாங்க? ஜப்னால. இல்லை, இந்த வெட்டிங்க மிஸ் பண்ணி இருக்கிறாங்களா? இல்ல. சரி, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் குறை விடாம 2 பாக்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இந்தாங்க, வாழ்த்துக்கள். ஓபன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு பர்ஃபியூம் பாட்டில் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னொரு கிஃப்டும் அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், அதையும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஒரு ஆப்பிள் ஐபோன் 16 ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? யாரா இருக்கு? விதுஜன். இல்லை, முதல்ல பேர் சொன்னீங்க. திலீபன். ரஷினி. எங்க இருக்கிறாங்க அவங்க? கனடால. இல்லையே. அப்ப தர்ஷினியக்கா மிஸ் பண்ணலையே.
யாருன்னு தெரியல, கணவர் பார்த்து கொண்டிருக்காங்க. சரி, அதோட சேர்த்து இருவரையும் வாழ்த்தி இன்னொரு கிஃப்ட் இருக்கிறாங்க, அதை ஓபன் பண்ணி பார்ப்போம். வாழ்த்துக்கள். அதை ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. ரைட், அந்த பொருத்தினை ஓபன் பண்ணுங்க பாப்போம். இந்த போட்டோவை பார்த்தாலாவது ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? திலீபன் இல்லை. அதோட உங்களோட போட்டோ, ஆத்தியா போட்டோ, உங்களோட ரெண்டு பேர்ட்ட போட்டோவும் அதோட சேர்த்து ஏற்ற போட்டோ இருக்கு, அம்மாண்ட போட்டோ. ரைட், இப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க. நீங்க சொல்லுங்க, ஃபைனலா சொல்லுங்க, திலீபனா தர்ஷினியா உங்களோட அண்ணன் தம்பி அண்ணாவா? சரி, திலீபனா தர்ஷினி அக்காவா? தர்ஷினி அக்கா. சரி, இங்க நிக்கிறாங்களா அவங்க? அவங்கள கூப்பிடுறீங்களா இருக்கா ப்ளீஸ்? ரைட், இந்த கிஃப்ட் அனுப்பின தர்ஷினி அக்காவே பக்கத்திலேயே நிக்கிறாங்க. கனடால இருந்து வந்திருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி சேர்ந்து அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து இந்த கிஃப்டை வந்து அவங்களோட கையாலேயே உங்களை இருவரையும் வாழ்த்தி இந்த மேடையில வந்து வாழ்த்தி உங்களை தர வேணும் என்று சொல்லி கொடுங்க. வாழ்த்துக்கள். ரைட், இந்த ஒரு இன்ப அதிர்ச்சியை பக்கத்திலேயே நிக்கிற தர்ஷினி அக்கா கனடால இருந்து வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. பக்கத்திலேயே நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தர்ஷினி அக்கா பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க சார்பாகவும் மீண்டும் அனோஜன் மற்றும் சந்தியா இருவரையும் வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.